யோ பவதி ஸ்வயம். எந்த குரு பிரசாதத்தினால, எந்த ஆச்சாரியோட பிரசாதத்தினால ஒரு மூடன் கூட சர்வஜ்ஞனா ஆயிடலாம் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லப்படுறது. அந்த குரு கிருபை, குரு கடாட்சம் இருந்ததுன்னால் நாம் இனிமேல் அடைய வேண்டியதுக்கு வேறு விஷயங்களே ஒன்றும் இல்லை. எல்லா விஷயங்களையும் தானே நம்மளை தேடி வந்து அடையும். அதுதான் முக்கியம். அப்படி இருக்கிற ஜெகத்குருவான பெரியவா நமக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கா. அதுக்காக தான் இந்த தேசம் முழுக்களும் திருப்பி திருப்பி யாத்திரை பண்ணி சுற்றி சுற்றின்னு வரத்தே பல விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் 62 வருஷம் இளையாத்தங்குடியில் இருந்தா அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இளையாத்தங்குடியில் பெரியவா இருக்கிறதே நாட்டில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. இந்த சீனாவோட அண்டை நாடான சீனாவோட யுத்தம் நடந்தது. சீன யுத்தம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். பொதுவாகவே நாட்டில் அமைதி இருந்தால் எல்லாருக்கும் க்ஷேமமாக இருப்பா, சுபீட்சமாக இருக்கும். ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு வந்துடுத்தினாலே ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா. அப்படி ஜனங்கள்லாம் பல உட்பாதங்களுக்கு கஷ்டங்களுக்கு ஆளாக முடியுமா இருந்தது. அப்போ என்ன பண்ணினா, இந்த சண்டையில் நமது நாடு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விதத்தில் பல பேர் எல்லாமும் முயற்சியெல்லாம் பண்ணா. அதில் பெரியவா என்ன பண்ணா, பிரார்த்தனை பண்ண சொன்னா, பராசக்தியான அம்பாளை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு.